வணக்கம் நண்பர்களே. இந்த கிளாஸில் வேர் டு ஸ்டடி யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, தமிழில் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவோட வேர் டு ஸ்டடி பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடினா ஒன்றும் இல்லைங்க, டிஎன்பிசி சிலபஸில் இருக்க டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஸ்கூல் புக் மட்டும் போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா என்ன புக் ரெஃபர் பண்ணணுன்றதை பற்றியும் நான் இதில் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி 5 சப்ஜெக்ட்டுக்கு நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அது என்ன சப்ஜெக்ட்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8, யூனிட் 9. இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கும் வேர் டு ஸ்டடி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வேர் டு ஸ்டடின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கொடுத்துருப்பேன். அதனால இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் சிலபஸ் டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கணும், அதில் எந்த சாப்டருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றதை பற்றி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நீங்கள் இப்போ குரூப் 1 எக்ஸாமுக்கு தயாராகிறீங்கன்னா இந்த யூனிட் 4 ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கலான்றதை சொல்லியிருப்பேன். அதே நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கு தயாராகிறீங்கன்னா ஹிஸ்ட்ரியை நீங்கள் எப்படி படிக்கணும், இதே நீங்கள் குரூப் 4 இல்லாட்டி மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா இந்த யூனிட் 4 ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கணுன்ற பற்றி சில ஸ்டடி டிப்ஸோடு சேர்த்து சொல்வேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட சிலபஸ் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் மொத்தம் 4 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஹரிசாண்டலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஒரு நோட் போட்டுட்டு சிலபஸோட டாப்பிக்கை வேர்ட்டிக்கலாக எழுதி வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை எங்கே படிக்கலான்றதுக்குரிய சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். நியூ ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரி தமிழில் வரலாறு புத்தகத்தில் 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக். ஸ்கூல் புக்கோட சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸில் உள்ள புக்கையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் ரொம்பவே கன்சைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதை நீங்கள் டைரெக்டாக டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சுரா, சக்தியோட கொஸ்டின் பேங்க்கை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரிஹன் ஜிகே புக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வெயிட்டேஜ்ன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் 2019 ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021 இந்த சப்ஜெக்ட்லேருந்து 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் டாப்பிக்கில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்களே அந்த பேராவை பற்றி நம்ம பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தமிழில் சிந்துவெளி நாகரிகம். சிலபஸில் இருக்க இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி தமிழில் 6th ஸ்டாண்டர்ட் வரலாறில் அலகு 1 வரலாறு என்றால் என்ன. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் யூனிட் 2 ஹியூமன் எவல்யூஷன் தமிழில் அலகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன் தமிழில் அலகு 3 சிந்துவெளி நாகரிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் யூனிட் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் தமிழில் அலகு 1 மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். அடுத்து 9th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் தமிழில் 9வது வரலாறு புத்தகத்தில் அலகு 2 பண்டைய நாகரிகங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் யூனிட் 1 ஏர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங்ஸ் டு த இண்டஸ் சிவிலைசேஷன் தமிழில் அலகு 1 பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. இதில் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
6th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 வந்து படிச்சுக்கோங்க, இது ரொம்பவே முக்கியமானது. அடுத்து சிலபஸ் டாப்பிக்கில் குப்தாஸ் பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் குப்தர்கள். இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சீஃப்டம்ஸ் டு எம்பையர். 6வது வரலாறு புத்தகத்தில் அலகு 3 குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3 யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் குப்தாஸ் அண்ட் வர்தனாஸ். தமிழில் 6வது வரலாறு புத்தகத்தில் அலகு 3 பேரரசுகளின் காலம் குப்தர் வர்தனர். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 யூனிட் 4 எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் எம்பையர். தமிழில் அலகு 4 அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல யூனிட் 7 வந்து குப்தாஸ். தமிழில் வந்து +1 வரலாறு புத்தகத்தில் அலகு 7 குப்தர் பாடத்தை படிச்சுக்கோங்க. அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 யூனிட் 8 பார்த்தீங்கன்னா ஹர்ஷா அண்ட் ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலகு 8 ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி. அடுத்து 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 யூனிட் 1 சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியா. தமிழில் 7வது வரலாறு புத்தகத்தில் பருவம் 1ல் அலகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்த சாப்டர்ஸ் வந்து குப்தாஸ்க்கு படிச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸ் டாப்பிக்கில் டெல்லி சுல்தான்ஸ். தமிழில் தில்லி சுல்தான்கள். இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 யூனிட் 2 பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. தமிழில் அலகு 2 வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். அடுத்து 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல யூனிட் 4 த டெல்லி சுல்தானேட். தமிழில் 7வது வரலாறு புத்தகத்தில் பருவம் 1 அலகு 4ல் டெல்லி சுல்தானியம். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 யூனிட் 10 பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் அரப் அண்ட் டர்க்ஸ். தமிழில் அலகு 10 அரேபியர் துருக்கியரின் வருகை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ன்றதை பற்றி பார்ப்போம். குப்தாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 7 குப்தாஸ் இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க. டெல்லி சுல்தான்ஸில் எந்த சாப்டர் முக்கியமானதுன்னா 7th ஹிஸ்ட்ரி வந்து யூனிட் 4 டெல்லி சுல்தானேட், இது படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 10 படிச்சுக்கோங்க, இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து சிலபஸ் டாப்பிக்கில் முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ். தமிழில் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள். இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இந்த முகல் எம்பையர் பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழில் அலகு 2 முகலாய பேரரசு. அடுத்து 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 யூனிட் 3ல வந்து ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பெஷ்வாஸ். தமிழில் 7வது வரலாறு புத்தகத்தில் பருவம் 2 அலகு 3ல் மராத்தியர்கள் மற்றும் பெஷ்வாக்களின் எழுச்சி. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல சாப்டர் 14 பார்த்தீங்கன்னா த முகல் எம்பையர். தமிழில் அலகு 14 முகலாய பேரரசு. அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல சாப்டர் 15 த மராத்தாஸ். தமிழில் அலகு 15 மராத்தியர்கள். முகல்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 14 சாப்டர் 15 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிலபஸ் டாப்பிக்கில் ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி. தமிழில் விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம். அடுத்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. தமிழில் தென்னிந்திய வரலாறு. இந்த ரெண்டு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 யூனிட் 1 பார்த்தீங்கன்னா விஜயநகரம் அண்ட் பாமினி. தமிழில் அலகு 1 விஜயநகர் பாமினி அரசுகள். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 பாமினி அண்ட் கிங்டம்ஸ். தமிழில் அலகு 12 பாமினி விஜயநகர அரசுகள். அடுத்து 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல பார்த்தீங்கன்னா யூனிட் 3 லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். தமிழில் அலகு 3 தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அடுத்து 9th ஹிஸ்ட்ரி ஃபுல் புக் பார்த்தீங்கன்னா
அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபுல் புக்குன்னு சொல்கிறேன். அதில் யூனிட் 7ல் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா, தமிழில் அலகு 7 இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அண்ட் சொசைட்டி இன் சவுத் இந்தியா, தமிழில் +1 வரலாறு புத்தகத்தில் பகுதி 1ல் அலகு 5 தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் சாப்டர் 11 லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ், தமிழில் அலகு 11 பிற்கால சோழரும் பாண்டியரும். அடுத்து 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல பார்த்தீங்கன்னா யூனிட் 4 சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், தமிழில் அலகு 4 தென்னிந்திய அரசுகள். இந்த விஜயநகர், பாமினி அண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி இதெல்லாம் முக்கியமான சாப்டர்ஸ்ன்றதை பார்ப்போம். 11th ஹிஸ்ட்ரி சாப்டர் 12 வந்து இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி சாப்டர் 11ம் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதுவரை பார்த்தீங்கன்னா சிலபஸில் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுக்குற டாப்பிக்கை பற்றி பார்த்தோம். அடுத்து மீதி இருக்க டாப்பிக்கை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். சிலபஸில் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, தமிழில் இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். இந்த டாபிக் வந்து சில சப் டாபிக்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு கீழே நீங்கள் என்ன டாபிக்லாம் படிக்கணும்னா வேதிக், ஆரியன் அண்ட் சங்கம் ஏஜ், அதுக்கப்புறம் புத்திசம் அண்ட் ஜெயினிசம், அதுக்கப்புறம் சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ். இந்த 3 டாப்பிக்கும் இதுக்குள்ளே அடங்கும். சிலபஸில் வந்து இதை மென்ஷன் பண்ணல, ஆனால் இந்த டாபிக்ஸை வந்து இதுக்கு கீழே நீங்கள் படிச்சுக்கணும். இந்த டாபிக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். வேதிக், ஆரியன் அண்ட் சங்கம் ஏஜ் பற்றி 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 யூனிட் 1 பார்த்தீங்கன்னா வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் இன் சவுத் இந்தியா, தமிழில் அலகு 1 வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஏர்லி இந்தியா, த சால்கோலித்திக், மெகாலித்திக், அயன் ஏஜ் அண்ட் வேதிக் கல்ச்சர்ஸ், தமிழில் அலகு 2 பண்டைய இந்தியா, செம்புக்கால, பெருங்கற்கால, இரும்புக்கால, வேதகால பண்பாடுகள். அடுத்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம், இதுக்கு நீங்கள் என்ன சாப்டர்ஸ் படிக்கணும்னா 9th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4 இன்டலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், இதில் 4.4 to 4.7 அந்த டாபிக் மட்டும் படித்தா நீங்கள் போதும். தமிழில் அலகு 4 அறிவு, மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். அடுத்து 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2ல் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த்ஸ், தமிழில் அலகு 2 மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் டெரிட்டோரியல் கிங்டம்ஸ் அண்ட் நியூ ரிலீஜியஸ் செக்ட்ஸ், தமிழில் அலகு 3 பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் புதிய மத பிரிவுகள் உருவாக்கமும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ், 10th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா யூனிட் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் இன் 19th சென்ச்சுரி, தமிழில் அலகு 5 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் யூனிட் 13 பார்த்தீங்கன்னா பக்தி மூவ்மெண்ட் இன் இந்தியா, தமிழில் அலகு 13 பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் யூனிட் 19 டுவார்ட்ஸ் மாடர்னிட்டி, தமிழில் பார்த்தீங்கன்னா அலகு 19 நவீனத்தை நோக்கி. இந்த சிலபஸ் டாபிக்கு எதெல்லாம் முக்கியமான சாப்டர்ஸ்ன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் முக்கியமானது 10th ஹிஸ்ட்ரி யூனிட் 5 வந்து முக்கியமான சாப்டர், இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 13 வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 19 இதுவும் இம்பார்ட்டன்ட் சாப்டர், படிச்சுக்கோங்க. அடுத்த சிலபஸ் டாபிக் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், தமிழில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. இந்த டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு ரொம்பவே முக்கியமான சோர்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக் தான். 11th எத்திக்ஸில், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா அறிவியலும் இந்திய பண்பாடும், இந்த புக் வந்து தமிழில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது.
இங்கிலீஷில் படிக்கிறவங்க வந்து இது தமிழில் தான் படிச்சாகணும். நம்ம சேனலில் எத்திக்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து கவர் பண்ணிட்டு வரோம். நிறையா பேருக்கு வந்து எத்திக்ஸ் வந்து இங்கிலீஷில் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் லாஸ்ட் வீக் வந்து சாப்டர் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்ட் வைஸாக போட்டுட்டு வரேன். அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் யூனிட் 8 எத்திக்ஸோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து 11th எத்திக்ஸில் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம், அடுத்து அலகு 2 சிந்து சமவெளி நாகரிகம், அலகு 3 தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், அலகு 4 தமிழர் கலைகள், அலகு 5 திருவிழாக்கள். 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இந்த 5 சாப்டரும் படிச்சுக்கோங்க. 12th எத்திக்ஸில் அலகு 1 இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அலகு 2 வேற்றுமையில் ஒற்றுமை, அலகு 4 இந்திய பண்பாடும் சமயங்களும், அலகு 6 பக்தி இயக்கம். இதில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 11th எத்திக்ஸில் சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5 இது இம்பார்ட்டன்ட். 12th எத்திக்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சிலபஸில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ன்ற டாபிக் கொடுக்கல. பட் நம்மளோட இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம் இந்த டாப்பிக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்துச்சு. ஸோ நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் டாப்பிக்கை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. பிரிட்டிஷோட வருகையை பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக அதில் வந்து என்ன மாதிரி வார்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. 8th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், தமிழில் அலகு 1 ஐரோப்பியர்களின் வருகை பற்றி படிச்சுக்கோங்க. 8th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1 யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, அலகு 2 வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க. அடுத்து 8th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1 யூனிட் 3 ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி, தமிழில் அலகு 3 கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். 9th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 10 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் 10.7 அந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். தமிழில் அலகு 10 தொழிற்புரட்சி. அடுத்து 9th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 11 கொலோனியலிசம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் 11.3 to 11.5 அந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. தமிழில் அலகு 11 ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் காலனி ஆதிக்கம். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் யூனிட் 16 பார்த்தீங்கன்னா த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், தமிழில் அலகு 16 ஐரோப்பியரின் வருகை. 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 17 எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், தமிழில் அலகு 17 ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் நீங்கள் முக்கியமாக படிக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 16 படிச்சுக்கோங்க. அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 17 படிச்சுக்கோங்க. இது ரெண்டும் முக்கியமான சாப்டர்ஸ். இதுவரை சிலபஸில் இருக்க இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ கடைசி டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். இந்தியா ஆஸ் அ செக்குலர் ஸ்டேட் சோஷியல் ஹார்மோனி, தமிழில் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 8th சிவிக்ஸ் டேர்ம் 2 யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம், தமிழில் 8வது குடிமியல் புத்தகத்தில் அலகு 1 சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். அடுத்து இந்த டாப்பிக்கு வந்து நீங்கள் அரிஹன் ஜிகே புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து www.tamilnadu.careerservices.tn.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டடி மெட்டீரியலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ பிடிஎஃப் தான். அது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸில் இருக்க டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், என்ன சாப்டர்ஸ் படிக்கணும், என்ன முக்கியமான சாப்டர்ஸ் படிக்கணுன்றதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ டிஎன்பிசி நடத்துகிற ஒவ்வொரு விதமான எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி புத்தகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் எய்ம் வந்து குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸ் டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க 11th ஹிஸ்ட்ரி புக்கை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 11th எத்திக்ஸ் புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டோட ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் சிலபஸ் டாபிக் ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அரிஹன் ஜிகே புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரியில் இருக்க டாபிக் வந்து உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் படிக்கிறப்பே டாபிக் வைஸாக நோட்ஸ் எடுத்து படிங்க. அடுத்து இப்போ உங்கள் எய்ம் வந்து குரூப் 2 2A ஆஃபீஸர் ஆகணும்னா ஹிஸ்ட்ரியோட சிலபஸ் டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்குக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. முக்கியமாக 11th ஹிஸ்ட்ரியை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11th எத்திக்ஸ் புக் படிச்சுக்கோங்க. இதுவே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எய்ம் வந்து குரூப் 4 இல்லாட்டி மற்ற டிஎன்பிசி நடத்துகிற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதா உங்களோட மெயின் எய்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது ஹையர் செகண்டரி லெவலில் இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரியை வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ரெஃபர் பண்ணிட்டு படிங்க. முக்கியமாக எந்த டாபிக் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நீங்கள் எப்பயும் படிக்கிறப்ப சிலபஸ் வைஸ் படிங்க, ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் இருக்க சோழர்கள் டாபிக் படிக்கிறீங்கன்னா சோழர்களை பற்றி 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் சொல்லியிருப்பாங்க, 7th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் சொல்லியிருப்பாங்க, 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் சொல்லியிருப்பாங்க, 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் சோலாஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் சோலாஸை பற்றி எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை படிங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் சோலாஸை பற்றி படிங்க. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டை எடுத்து படிங்க. டைரெக்டாக வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு தெளிவாக அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் எந்த டாபிக் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்ற டாபிக்ஸ்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்கூல் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. மேக்ஸிமம் நிறையா புக்கை வந்து ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிற ஒரு புத்தகத்தையே நிறைய தடவை ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் டிஎன்பிசி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதோட உங்களோட கையால் எழுதப்பட்ட நோட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக படிக்க முடியும், ரிவிஷனும் ஈஸியாக பண்ண முடியும். நண்பர்களே, இந்த கிளாஸில் நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இருக்க சிலபஸ் டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலாம், எதெல்லாம் ரொம்பவே முக்கியமான சாப்டர்ஸ், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.